திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் அருளிய 10ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதை நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். வாங்கய்யா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாய ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க நடராஜ, மாணிக்க நடராஜா வாங்க. சிவபெருமான் சிவசிவா அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. நன்றிங்க, நன்றிங்கய்யா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய மூதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார், ஒன்கபிலர், பரணர், மெய்யூனர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகள், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநேரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் சென்று அடைதல். ஆமையா தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற பொன்னிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவும் திறக்க வாங்க ராணியம். அப்படி
பேரு சிவாய நம. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அகற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி 10வது பாட்டு. வாங்கம்மா லலிதா பாலசுந்தரம் வாங்க. 10வது பாட்டுங்க. இந்த ஒரு நிமிஷம் ஐயா. திருச்சிற்றம்பலம். போவனியல் போய் பெறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய கொள்கின்ற ஆரன்று நோக்கி திருப்பெருந்துறை ஊரைவாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவனாசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 414 413 மூணாம் தேதி இல்ல 4ஆம் தேதி. சரி 3ஆம் தேதி. ஆமா 413 410 + 3. ரைட். வாழ்க வாழ்க. அதுல திருமந்திரத்துல முந்தானத்துக்கு நம்ம இதுல தொடங்கணும் இல்லையா? முதல் பாட்டை படிச்சோம். நேத்து எத்தனை பாட்டு படிச்சீங்க? நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? நேத்து கொஞ்சம் கலந்து படிச்சுட்டேன்யா. சரி. அதனால நேத்து பொன்னால் 9 வரைக்கும் படிச்சிருக்கேன்யா. பொன்னால் புரிந்திட்ட புருஷடை என்ன இல்ல இப்ப எங்க படிக்கணும் சொல்லுங்க. எதாவது ஆரம்பிக்கணும். 10வது பாட்டு 10ல இருந்து படிக்கலாம். தானே இருநில தாங்கி விண்ணாய் நிற்கும். வரிசையா வந்திருக்கா? வரிசையா வருதா? வருது. சரி ரைட். எந்த இதுல சிவா டாட்டார்ல 9ல வருது அது. முறையா ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு. சரி. அப்ப 2ல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? முதல் பாட்டு படிச்சு 2ல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? ஆமாங்க. 2ல இருந்தே ஆரம்பிச்சிடலாங்க. கலந்தாப்புல வருது. அதனால 2ல இருந்தே ஆரம்பிச்சு. நீங்க எப்படி எடுத்துக்கன்னு பாருங்க. பாயிர பாடல் கடவுள் வாழ்த்துல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம். சரி. அப்புறம் நான் முதல் பாட்டை நான் படிக்கிறேன். மிச்சம் அப்படியே தொடரலாம் எல்லாரும். சரிங்களா? ரொம்ப கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்துல தொடங்கல. கடவுள் வாழ்த்துல தொடங்கலாம். கடவுள் வாழ்த்து நான் முதல் பாட்டை நான் படிக்கிறேன். அப்படியே எல்லாரும் தொடர்ந்துடலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தே. 2வது பாடல் போற்றி சேர்த்து யார் படிக்கிறதியா? நடராஜேவா. மாணிக்க நடராஜனார். போற்றி செய்தின் நோயேர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல
மாதுக்கு நாதனை போற்றி செய்தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் போற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. நான்கு திசைகளிலே தென் திசை என்பது கூற்றுவனுக்கு உரியது என்றும் அந்த கூற்றுவனை உதைத்த பெருமானை நான் கூறுகின்றேன். அதாவது கடவுர் வீரட்டாரன். வாழ்க வாழ்க. ஒக்கன் என்றானே. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. அதுக்கு அடுத்தது சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி அம்மா இருக்கீங்களா? வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. உப்பிலி தேவர்கள் ஒக்கலின்றானை உப்பிலி தேவர்கள் நக்கன் என்றே தேடும் நம்பதை நாள்தோறும் ஒக்கலின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்றே தேடும் நம்பனை நாள்தோறும் பக்கம் நின்றாரறியாத பரமனை பக்கம் நின்றாரறியாத பரமனை பொக்கு நின்றுன்னியான் போற்றுகின்றேனே பொக்கு நின்றுன்னியான் போற்றுகின்றேனே. நக்கண்டாமம் நமசிவாயவேன்னு பாடுவார் ஞானசம்பந்த பெருமா. அது மாதிரி நக்கன் என்றானை போற்றுகின்றேன் என்று திருமூலர் சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து மூணாவது கணபதி ஐயா வாங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிரம் நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுது எண்ணெஞ்சில் லிங்காதான் தாழ்வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாடுபொய்யாம் சமர்ப்பம். அடியார் பெருமக்கள் நானாவித சாத்தம். அடியார் பெருமக்கள் நானாவித பரிமளம் மந்த சொந்த பத்த பப்பாஞ்சலி சமர்த்தாம். துபதீபம் துபதீபம் சமர்த்த. அடியார் பெருமக்கள் திருவடி போற்றி போற்றி வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா சிவாய திருச்சிற்றம்பலம். அகல் இடத்தர்மையை அந்த தேவித்தை புகழிடத்து என்றே போதவிட்ட நீ பகலிடத்தும் இரவும் பழந்தேத்தே இகலிடத்தே இருளீங்கி நின்றேனே பகலிடத்தும் இரவும் பழந்தேத்தே இகலிடத்தே இருளீங்கி நின்றேனே. நன்றி ஐயா. வணக்கம். பெருமானை இரவும் பகலும் வணங்க வேண்டும் என்று சொல்கிற பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தின்னு குறிப்பிட்டார். வாழ்க வாழ்க. அடுத்தது சிவனோடு ஒக்கும் அஞ்சாவது பாட்டு. சிவசெல்வி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்து நித்திலா அம்மா. திருச்சிற்றம்பலம். வாங்க.
துணையாவது நமச்சிவாயவே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி உண்ணும் தவன சடைமுடி தாமரையானே, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவா திருச்சிட்டு நன்றிங்க. வாழ்க வாழ்க. சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மாண்டமரே அந்த சிவனோடுக்கும் தெய்வம் இல்லை என்கிறார். வாழ்க வாழ்க. அவனை ஒழிய. நித்திலாமா வாங்க. நித்லா வேதியற் செல்வி. அடுத்தது உமாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலற்றோடிகள் போற்றி போற்றி. அவனை ஒளிய அமரரும் இல்லை, அவனின்று செய்யும் மருதவம் இல்லை, அவனின்று மூவரால் ஆவதொன்றில்லை, அவனின்று ஊர்ப்புகு மாற்றறியேனே, அவனின்று மூவரால் ஆவதொன்று இல்லை, அவனின்று ஊர்ப்புகு மாற்றறியேனே. திருச்சிற்றம்பலம். அவனன்றி செய்வம் அருந்தவம் இல்லை என்று சொல்லி நேற்று இரவு என்ன பண்ணிருக்கார் நம்முடைய மாணிக்க நடராசனார் சிவா டாட்டாக்கு தான் அப்படியே PDF மாற்றி அதையே தவமா செஞ்சேன்னு சொன்னார். அதான் அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. வாழ்க வாழ்க. மின்னை ஒப்பாய் முன்னை ஒப்பாய். ரயில்வே சித்ரா அம்மா வாங்க. ஈ சித்ரா. அதுக்கு அடுத்தது மல்லிகா அம்மா. பாட சொல்லுங்க. அடுத்தது பாடுறேன் சாமி. மல்லிகா அம்மா வாங்க. அடுத்து மல்லிகா அம்மா இருக்கீங்களா? சிவ ஜான்சி. ஜான்சி அம்மா வாங்க. ஜான்சி வாழ்க வாழ்க. கோபால் சரிதா வாங்க. அடியன் படிச்சுடைய படிங்க. உன்னையொப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னையொப்பா என்றும் இல்லா தலைமகன், தன்னையப்பாயெனில் அப்பனுமாயுளன் பொன்னையொப்பாகின்ற போதகத்தானே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியன அவன் தன்னை அப்பாயனும் அப்பனாயுடன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து தீயனும் பையன். ராஜா படிச்சா ராணி அம்மா படிக்கணும். ராஜா ராணி சொல்ல மாட்டேன்றது. ராணி அம்மா படிப்பா. தீயனும் வையன் புனலி தனியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை, சேயினும் நல்லான் அணியான் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லான் தாசடையானே, தாயினும் நல்லான் தாசடையானே. திருச்சிடம். நன்றி. பெருமான் தீ வடிவிலே இருக்கிறான், அவனை புனல் கொண்டு வழிபட வேண்டும் என்று சொல்றதுக்கு அடையாளமாக தீயினும் வெய்யன் புனலிலும் தண்ணியன் என்று சொல்லி அந்த புனலாலே அவனை வழிபடுதல். வாழ்க வாழ்க. ஐயா அடியான் பாடிடுறாங்க ஐயா. பாடுமா சித்ராமா. சித்ராமா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பொன்னால் பூரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, பொன்னால் பூரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தோழப்படும் எம் இறை
மற்றவன் என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே, தன்னால் தொழப்படுவாரில்லை தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. என்னால் தொழப்படும் ஈசன் தன்னால் தொழப்படுவார் இல்லை. அதான் அந்த மணிவாசனுடைய வாக்கு. சேர்ந்தறியா கையான்னு சொல்றதா தன்னால் தொழப்படுவார் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. தானே இருநிலம். 10வது பாட்டு. காந்திமதி அம்மாவாக வாங்கம்மா. புத்தகம் வச்சிருக்கீங்களா? கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா சரி. ஐயா கேட்டுக்கிறேன். கேள்வி செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். வாழ்க. தாமோதர நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமே. தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமானே எல்லாமாக இருக்கிறான். இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி என்ற அந்த திருத்தாண்டகத்துக்கு ஏற்ற மாதிரி அமைந்த இந்த திருமந்திர பாடல். வாழ்க. அயலும் புடையும். 11வது பாட்டு. லலிதா பாலசுந்தரம் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாயனமையா. அயலும் புடையும் எம்மாதியை நோக்கில் அயலும் புடையும் எம்மாதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலில் முடிவுற்ற மங்கே பெயலும் மழை முகில் பேர் நந்தி தானே. முயலும் முயலில் முடிவுற்றங்கே பெயலும் மழை முகில் பேரு நந்தி தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. முயற்சி திருவினையாக்குன்னு சொன்ன மாதிரி முயலில் முயங்கும் முடிவும் மற்றென்று நேற்று லலிதம்மா வந்து எனக்காக செய்த முயற்சிகள். நன்றி நன்றி. ஐயா பாலசுந்தரையா. அடியன் இருக்கையா. சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். நேரா பாக்குற புண்ணியம். நன்றி. சிவாய நம்ம. சிவனையே பாக்குற மாதிரி இருக்கையா. நீங்க சொல்லிட்டீங்க அடியார பாக்குறது ஆனந்தம். நீங்க உண்மையிலே ஆனந்தமா தான் இருந்தது ஐயா. நல்லது நல்லது ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய நம்மையா. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும். அந்த நெற்றிக்கண்ணால்தான் காமனை எரித்தார். அதுதானே காதல். அந்த காதலை அந்த உலக ஆசையை துறந்து அருளியல் ஆசைக்கு வருலகத்த அந்த கண்ணுதலான். வாழ்க வாழ்க. அடுத்து மண்ணளந்தான். மல்லிகாமா புத்தகம் வச்சிருக்கீங்களா? மல்லிகா தேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். படிக்கிறோங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். 11வது பாட்டு. சரி நன்றிங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். மண்ணலதான் மண்ணலதான் மலரோன் முதல் தேவர்கள் என்னலதின்ன நினைக்கல
நினைக்கிலார் ஈசனை பின்னலதான் தன்னை மேலளந்தாரில்லை கண்ணலதெங்கும் கடந்து நின்றானே பின்னலதான் தன்னை மேலந்தாரில்லை கண்ணலதெங்கும் கடந்து நின்றானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருமாலை மண்ணளந்தான் என்றும் சிவனை கண்ணளந்தான் என்றும் அவன் கண்ணுக்கினிய பொருளாக இருக்க என்பதை கண்ணளந்தான் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க. கடந்து நின்றான். 14வது. சிவ ஜான்சி முருகன் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா. அடிமுடி காண்பார் ஏமா கடந்து நின்றான்மா 14வது பாட்டுமா. சிவ.orgல கடவுள் வாழ்த்துல 14வது பாட்டு. கடந்து நின்றான். அம்மா அண்ணலந்தான் பாடினாங்கய்யா. ஆமா, அதுக்கு அடுத்த பாட்டு கடந்து நின்றான் வருது 14வது பாட்டு. புத்தகத்துல பாக்காதீங்க, சைவம்.ல பாருங்கம்மா, புத்தகத்துல மாறி வரும். சரிங்கய்யா சரிங்கய்யா. கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணன் நம்மாயன் கடந்து நின்றான் அவர்கப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அவன் எல்லாத்தையும் கடந்து நின்றான், அதனாலதான் அவனுக்கு கடவுள்னு பேரு. இல்லைன்னு சொல்ல கூட கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்ப அவன் இல்லைன்னு சொல்லலையே அவன் இருக்கிறான்றத அவங்களே சொல்லி காட்டினாங்க. வாழ்க வாழ்க. ஆதியுமா யாரானாய். கோபால் சரிதாமா. திருச்சிற்றம்பலம். ஆதியுமாயரணாய் உடலுள் நின்ற வேதியும் மாய் விரிந்து ஆர்த்த இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோ தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. அவன் ஆதியாய் இருக்கிறான், அந்தமாய் இருக்கிறான், சோதியாய் இருக்கிறான் என்று சொன்ன ஆதியாய் நடுவுமாகி அளவுமாகி சோதியாய் உணர்வாகி தோன்றிய பொருளுமாகி என்ற பெரிய புராண பாடலுக்கு ஏற்ற மாதிரிய திருமந்திர பாடல் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கோது குலாவிய சதானந்தன் ஐயா. சதானந்தன் ஐயாவா இருக்காங்களா? பணப்பாக்க சதானந்தையா. வாங்கய்யா. அடுத்தது வசந்தி சங்கர். கேட்டுக்கிறேன், புத்தகங்கள்ல மொத்தமா இல்ல. சரிங்க சரிங்க. அந்த சிவா.org ஆப்பை வந்து லோட் பண்ணிக்கலாம்யா, அது வரிசையா வரையா. அந்த லிங்க் கொடுத்துருக்காரு பாருங்க, சிவா.org லிங்க் கொடுத்துருக்காரு நடராஜ நேரம், அதுல 2 எடுத்துக்கலாம். திருச்சிற்றம்பலம். 5வது பாட்டுமா. கோது குலாவிய. கோது குலாவிய கொன்றை குழல் சடை மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலங்கய்யா. அந்த கோது குலாவுல நம்மை பெருமான் நம்மை கோதாட்டுகிறான் என்று திருவம்பாவில் வரும். அதை நினைவுபடுத்துற மாதிரி பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. காயம் 2 17வது பாட்டு. வாங்கய்யா. மாணிக் நடராஜையா வாங்கய்யா. மாணிக்கம் நடராஜையா. நன்றிங்க ஐயா. 17ங்களா? ஆமாயா 17. காயம் 2 கலந்து கொதிக்கணும். காயம் 2
கலந்து கொதிக்கினும் மாயங்கத்தூரியது மிகும் அவ்வழி காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயங்கத்தூரியது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவன் என்றெண்ணினோ ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே தேசம் கலந்தொரு தேவன் என்றெண்ணினோ ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. காயம் இரண்டு கலந்து கொள்கிறது. அந்த உடம்பு வந்து ரெண்டு வகையா சொல்லுங்க. ஒண்ணு நன உடம்பு, இன்னொன்னு கனவு உடம்புன்னு. அந்த இரண்டு உடம்புக்கும் நமக்கு உறவு யாரு? அந்த ஈசன் தான் என்பதை ஈசன் உறவுக்கு எதிரில்லை என்கிறார். வாழ்க வாழ்க. அதிபதி அசைது. ரெண்டாவது வரி ஆயம் கத்தூரி அதுன்னு இருக்கியா? என்னையா ரெண்டாவது வரி? ஆயம் கத்தோடு வாசனை பொருள். இந்த உடம்ப நம்ம என்ன பண்றோம்? வாசனை, இந்த ஒரு நாட்டமான உடம்ப நம்ம என்ன பண்றோம்? வாசனை திரவியங்களெல்லாம் அலங்கரிக்கிறோம். அதை நினைவுபடுத்துற பாடல் செய்து சொல்லுவாங்க. ஆயம் கத்தூரி அதிமிகவும் வழி. நாற்ற மிகுந்த உடலை வாசனை பொருளா கருதி வாசனை திரவியங்களா பயன்படுத்தணும் இல்லையா? அதான் ஆயம் கத்தூரின்றது. வாழ்க வாழ்க. அவர் மாயன்னு சொன்னாரு. மாயன்னு சொன்னாரு. மாயன்னு சொன்னாரு. ஆமா, அது மாயை தானே. நாற்றமான உடம்பு கத்தூரியை பயன்படுது, அது மாயை தானே. அதுவும் எவ்வளவு நாள் இருக்கு? அந்த கஸ்தூரி தாட அந்த வாசனை பொருளை உடம்புல தாட அது மாயமா போயிடும்ல. அது எவ்வளவு நாள் நிக்கும்? பர்மனண்டா நிக்குமா? 24 மணி நேரம் இருக்காது. அந்த தடவனை ஒரு மணி நேரத்துக்கு இருக்கு, அதுக்கப்புறம் மறைச்சிடும். அதனால மாய கத்தூரி அது. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. அதிபதி செய்து. இல்லையா? அடுத்தது சரஸ்வதி அம்மா வாங்க. இல்லைங்க ஐயா. கணபதி ஐயா வாங்க ஐயா. வாங்க கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அதிபதி செய்தி அழகை வேந்தனை தீபதி செய்த தவம் நோக்கி அறிவழி ஆதரித்தே ஆக்கவது ஆக்கிய இருபதி கொள் என்ற எம்பெருமானே அறிவழி ஆதரித்தே ஆக்கமது ஆக்கிய இருபதி கொள் என்ற எம்பெருமானே எம்பெருமானே. சிவாத்தி சிவம். நன்றி அப்பா சிவா. செல்வத்துக்கு அதிபதி அழகே வேந்தனாக குபேரன் சொல்லுவாங்க. அந்த குபேரனுக்கு அந்த நிதி எப்படி கிடைத்தது? பெருமானை நோக்கி நிறைதவம் செய்தனாலே இதை நீ கொள்ளென்று பெருமான் எடுத்து கொடுத்தான். அதனால இருபதி கொள்ளென்று எம்பெருமான் அந்த குபேரனுக்கு அந்த நிதியை கொடுத்தது சிவபெருமான் என்று சொல்லுவார். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் கொண்டு தரணிடு வானாள தருவன். அந்த சங்கநிதியும் பதுமனையும் குபேரனை கொடுத்தது எம்பெருமான் என்பதை இங்க சொல்லி இதுபதி கொள்ளென்ற எம்பிரானி என்று சொல்லி காட்டுகிறார் திருமுறர். வாழ்க வாழ்க. அடுத்து 19 இதுபதி ஏலம். சிவசெல்வி அம்மா வாங்க. செய்தவன் முதறிவாளன் ஏமா வாய்ஸ் பிரேக் ஆகுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு பாருங்க.
விட்டு விட்டு வருது வாய்ஸ். முதுபதி செய்தவன் முதரடிவாளன் அபதியாக அமர்கின்றானே அபதியாக அமர்கின்றானே. நீங்க பாட்டு சரியாவே கேட்கலமா, விட்டு விட்டு வந்ததுமா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு பார்த்து மறுபடியும் வந்து பாட்டா நல்லா இருக்கும். ஆமா வாங்க, நீங்க அதுக்குள்ள சரி பண்ணிக்கோங்க. உமா ஆமா வாங்க. நமச்சிவாயா சுவாயனம். தென்னாடு போட்டி. இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏலும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் இதுபதி செய்தவன் மெய்தவம் நோக்கி அதுபதியாக அமர்கின்றானே. இதுபதி செய்தவன் மெய்தவம் நோக்கி அதுபதியாக அமர்கின்றானே. நமச்சிவாயா. முதுபதி செய்தவன் மூதறிவாளன்னு எல்லாத்துக்கும் மூத்தவனாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. முடிவும் பிறப்பையும். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுமா, படிங்கம்மா. அடுத்த 20வது பாட்டு படிங்க. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் மரநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலையதுதானே கடிமலர் குன்றம் மலையதுதானே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. கேக்குதுங்களையா? நல்லா கேட்டுதுமா, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு சரியா கேட்கல, அதான் உங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட சொன்னேன். ரைட். வாழ்க வாழ்க. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த, நான் இந்த செய்த வினைக்கேற்ப எனக்கு பிறப்பையும் இறப்பையும் தருகின்ற பெருமான் என்பதை முடியும் பிறப்பையும் முன்னே செய்தான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. வான பெருங்கொண்டர். தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்தயம் கோனை புகழுமின் கூடலுமாமே. காண களிறு கதற பிளந்தயம் கோனை புகழுமின் கூடலுமாமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் ஊனப்பிறவியை பிறப்ப தருபவனும் அமர்ந்தான், அந்த பிறவியை ஒழிப்பவனும் அமர்ந்தான். ஊனம் என்பது நம்முடைய ஆணவம். அந்த ஆணவமாகிய ஊனத்தை போக்குவதற்காக பிறவியை தந்து அதன் மூலமாக வினைகளை செய்து அந்த வினை மூலமாக இந்த உலகம் மாயை என்பதை உணரச் செய்து மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்க ஊனப்பிரிவை ஒழிக்கிறான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 22வது பாட்டு. மனத்தில் எழுகின்ற மாய நன்னடன் நினைத்த அறியவன் எனிதல் நினைக்கிலர் எனர்கின்ற அன்பில் என்பவர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் மேனி நின்றானே. பிழைத்த நின்றார் பக்கம் பேணி நின்றானே. பல்லவன். யாரு எரியருளலை இந்த பிறவியிலிருந்து பிழைக்க விரும்புகின்றார்களோ அப்படி நினைக்கிற அடியார்களுக்கு பக்கமாக வந்திக்கிறான் என்பதை பிழக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே என்கிறார். வாழ்க வாழ்க. வல்லவன் வன்னிக்கு. அடியார் படிக்கிறேன். வாங்க. ராஜா பட்சா ராணி படிக்கலாம், ராணி பட்சா ராஜா படிக்கலாம், லலிதா பட்சா பாலசுவரம், பாலசுவரம் பட்சா லலிதா படிக்கலாம். வாழ்க வாழ்க. வல்லவன் வன்னி கிரையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. இல்லென வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. அவனை நினைத்து கொண்டு இருந்தால் அந்த நினைப்பினால் அவன் இரவும் பகலும் நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான். அல்லும் பகலும் அருளுகின்றானே. வாழ்க வாழ்க.
போற்றி செய்தம் புகழ்ந்தோம். அடியன் பாடட்டுமாங்க ஐயா? வாங்கம்மா சித்ராமா. படிங்கம்மா சித்ராமா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனித நடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வ மாற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய சிந்தை மாறி போனால் ஏதாவது வாழ்க்கை பிரச்சனையால பெருமானை போற்ற வேண்டும். போற்றினால் அவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அவன் ஒருத்தந்தான் தேற்ற முடியும், வேற யாராலும் தேற்ற முடியாது. அதனால நமக்கு மாற்று சிந்தை வந்தால் பெருமானை போற்றினால் அவன் நம்மை தேற்றுவான். வாழ்க வாழ்க. பிறப்பிலி பாட ராஜா. பின்னகன் தேரரு லாலன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமென் தொழுதால் மரப்பிலி மாய விருத்தமும் ஆமே. திருச்சிற்றம்பலம். பெருமான் தன்னை தொழுதால் நம்முடைய மாயையை போக்குவான். மரப்பிலி மாய விருத்தமுமாவின மாயை தனை உதர அந்த பெருமானை தொழ வேண்டும் என்று சொல்கிற செய்தி. வாழ்க 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 வாழ்க. அது லலிதா பாலசுந்தரம் வாங்க. விட்டுட்டாயா? வாங்கம்மா. விட்டுட்டா புரியல. அந்த பாட்டை விட்டுட்டு அடுத்த பாட்டை பாடிட்டான். பிறப்பில் இப்ப நம்ம ஒரு புத்தகத்துல ஒரு மாதிரி இருக்குது. அதனால நீங்க வச்சிருக்க புத்தகத்துல அப்படி இருக்கலாம். இப்ப நம்ம சிவா டாட்டா எல்லாருக்கும் பொதுவா சிவா ஆப் இருக்கு. அந்த ஆப்ல இருக்கிற பழைய படிக்கிறோம். ஏன்னா அந்த வழியில அந்த பாட்டு அமைஞ்சிருக்குது. சரிங்களா? அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருக்காரு நம்ம இவரு நடராஜன். அதனால அந்த ஆப்ல இருந்து படிச்சோம். அப்ப ஏதாவது ஒரு வேலை ஒரு புத்தகத்துல ஒரு மாதிரி மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க நேற்று. அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால நான் சிவா டாட்டா எல்லாருக்கும் அங்க கிடைக்கிற ஈஸியான இது சிவா டாட்டா அந்த வழியில படிக்கிறோமா, அந்த வழியில இப்ப அந்த பாட்டை பாடியிருக்காரு அவர். சரிங்களா? இப்ப அவர் 24 படிச்சாரு. இப்ப அடுத்து நீங்க 25 படிக்கலாம். நீங்க 25 தான் படிச்சாருயா. 25 தான் படிச்சாரு. ஆமா, மரப்பிலி மாயா விருதார் படிச்சாரு. அம்மா 26 படிக்கலாம். தொடர்ந்து நின்றானே சிவா டாட்டா இருக்குல்ல. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படந்து நின்றான் பரிபாரக முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடர்ந்திருந்தான் அடி புண்ணியமாமே. உடர்ந்திருந்தான் அடி புண்ணியமாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த ஆன்மா ஈடேற வேண்டும் என்று அவன் தொடர்கிறான். நாம் தான் அதை உணர்ந்து தொடர வேண்டும் என்பாலே தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் என்று சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். பெருமான் நம்மை தொடர்வார், நாமும் அவனை தொடர்ந்தால் நமக்கும் நன்மை வரும் என்று செய்தி சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. சந்தி எனத்தக்க 27 சரஸ்வதி அம்மா இல்லையா? சரஸ்வதி அம்மா பாடம் பார்த்தேன். சந்தி எனத்தக்க 27 சந்தியனத்தக்க தாமரைவான் முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியினாலும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே. நந்தியினாலும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. திருச்சிற்றம்பலம். சிவாய.
நந்தி என்ற பெயர் பெருமானுக்குரிய நம்முடைய தீமையை போக்குபவன். ஆனால் நந்தின்னு பேர். நந்தி என்பது சிவனுக்குரிய பொருள். நந்தி நாமம் நமச்சிவாயவே. அதனாலே நந்தியை ஆளும் வணங்கன்னு சொன்னார். ஆனா நம்ம என்ன பண்றான், அந்த நந்தியை சுமந்த அந்த பெருமானை சுமந்த அதுக்கு நந்தியின் பேர் வச்சு அதை வணங்கி கொண்டிருக்கிறோம். சிவனை வணங்க வேண்டும். அதனாலே நந்தியை நாளும் வணங்கப்படுபவர் பொந்தியினுள்ளே புகுந்து நின்றானே என்று சொல்லி வாழ்க வாழ்க. அடுத்து இணங்கி நின்றான் 28. சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. சரஸ்வதி அம்மா இருக்காங்களா? என்ன இருக்கையா? ஓம் நம சிவாய. அம்மாவோட இசையை இருக்கையா? இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும், இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றார்க்கே வழி துணையாமே, வணங்கி நின்றார்க்கே வழி துணையாமே. யார் அவனை வணங்குகின்றார்களோ அவனுக்கு அவன் வழித்துணையாக இருக்கிறான் என்று சொல்றார் திருமூலர். அப்ப வணங்காதவர்கள்லாம் வழித்துணையா இருக்க மாட்டானா? அப்படி அல்ல. அது மர நிழல் தருது. நீ நிழல் கிட்ட போனதான் நிழல் உனக்கு கிடைக்குதா? மரம் உங்ககிட்ட வந்து நிழல் தருமான்னு அந்த மாதிரிதான் பெருமானை நாம் வணங்கினால் அவன் வழித்துணையாவான் என்பது. வணங்காதவர்களும் அருள் செய்ய மாட்டான்ல, அவர்களுக்கும் அவன் மறைமுகமாக செய்வான். இது நேர்முகமாக அதை நாம் உணர்வதற்கு வாய்ப்பு அவனை வணங்குவர்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. தலமிலன் சங்கரன் வாழ்க வாழ்க வாழ்க. நலமிலன் ஆழ்தோறும் நல்குவான் நலன், குலமிலராகிலும் குலத்துக்கு ஏற்ப ஓர் நலம் மிக கொடுப்பது ஆமாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஐயா உணங்கி நின்றான்னா என்ன அர்த்தம் ஐயா? உணங்கி நின்றான்னா என்ன அர்த்தம்? உணங்குதல்னா உணர்தல் அர்த்தமா? உணர்தல். உணங்கி நின்றான் அமராவதிநாத். அவனை நாம் உணர்தல். அதை உணர்கிற பெருமானாக அந்த அமரான இருக்கிறான். நாம் உள்ளத்திலே உணர வேண்டும் என்பதை உணங்கி நின்றான் என்ற சொல்லால சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கோபால் சரிதாமா. அந்த இடத்துல 4 சொல்லு சொல்றாரு. இணங்கி நின்றான், பிணங்கி நின்றான், உணங்கி நின்றான், வணங்கி நின்றான். அவன் பெருமான் அடியார்களுக்கெல்லாம் இணக்கமாக இருக்கிறான். ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம், வேண்டிய நேரத்துல அவனை வணங்குற, வேண்டிய நேரத்துல அவனை திட்டிறோம். ஆனால் ஏசினும் அவன் அருள் செய்வான். அதனால பிணங்கி நின்றான்னு அடியார்களை காட்டி பெருமான் நம்முடைய உணர்வு இருக்கிற நாளை உணங்கி நின்றான், அவனை நாம் வணங்கி நிற்க வேண்டும். இன்னொரு மாதிரி அந்த பாட்டை பாடுங்கம்மா. நல்லா நின்றான் எங்கும் ஆகி நின்றானும், இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன் ஆகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றார்க்கே வழி துணையாமே, வணங்கி நின்றார்க்கே வழி துணையாமே. அருமையான இசை. அப்படியே இசை எழையுது காரல்ல. வாழ்க வாழ்க. வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாவன வானநாடனே வழித்துறை மருந்து என்ற பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி. வாழ்க வாழ்க. காணன் இல்லை. கோபால் சரிதாமாவாங்க. அடுத்தது புவனேஸ்வரி.
திருச்சிற்றம்பலம். காணனில்லாய் அடியேற்கு உறவு ஆருளர் நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி இருங்க இந்த போயிடுச்சுங்க. எனக்கு போய் பாட்டு இந்த வரும் 29வது பாட்டுவா. பயப்படாத அப்படியே கொஞ்சம் பின்னாடி போ. அஞ்சேல என்று அருள் செய்வான். பயப்படாத இல்ல. காணனில்லாய் அடியேற்கு உறவு ஆருளர் நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோணனில்லாத குணத்தடியார் பெருமான் மனதிலே எந்த விதமான கோணரும் இல்லாமல் என்றால் அவன் காண நிற்பான். நம்முடைய மனதிலே கோணல் இருந்தால் அவன் காணாமல் போவான். அதனால காணனில்லாய் என்பது கோணல் உடைய அடியார்களுக்கு, அந்த கோணல் இல்லாத அடியார்களுக்கு அவன் காண நிற்பவனாக இருக்கிறான் என்பதை அவனை ஆணியன் என்று சொல்லியிருக்கிறார். ஆணி என்பது எல்லாத்துக்கும் அச்சாணியன் என்று சொல்ல அடிப்படையாக பெருமான் இருக்கிறான். ஆணியாகி அமர்ந்து நின்றானே. தேருக்கு அச்சாணி போல பெருமான் இருக்க அந்த உலகத்துக்கு அவன் அச்சாணியாக இருக்கிறான் என்பதை ஆணி நின்றான் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து புவனேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய் நம. வான் என்று அழைக்கும் வழை போல் இறைவனும் வான் என்று அழைக்கும் வழை போல் இறைவனும் தான் என்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார் ஆன் என்று அழைக்கு அதுபோல் என்ன நந்தியை நான் என்று அழைப்பது ஞானம் கருதியே. விசும்பின் துளுவீழலால் பசும்பொல் காண்பதுன்னு இந்த உலகத்துக்கு மழையறக்கமான பெருமான் நமக்கு வான் என்று அழைக்கும் மழை போல இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். இது வரைக்கும் நம்ம 30 பாட்டு படிச்சிருக்கோம். மணி 6 ஆச்சு. மிச்சம் 20 பாட்டு நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ இது பொன்னூசல் பாடி இது சொல்லி முடிச்சிடலாம். 30 பாட்டு வச்சிருக்கோம். ஞாபகம் 30வது பாட்டு நாளைக்கு 31 மொத்தம் 50 பாட்டு. நீங்க 30 படிச்சிருக்கோம். நாளைக்கு 20. சரி, நன்றி. வாங்க சிவாய். பொன்னூசல் வாங்க. மல்லிகாமா பொன்னூசல் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் ஐயா. இது எந்த பாட்டு ஐயா? எத்தனாவது பாட்டு? 4வது பாட்டுமா மல்லிகாமா? நஞ்சமர கண்டன். சரிங்க. 8-16-4. திருச்சிற்றம்பலம். நஞ்சம கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை அம்சொலால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிற பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சுமார் வெல்வலையில் பொன்னூசலாடாமோ புஞ்சமார் வெல்வலையில் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருக்கதவம் அடைக்க. மல்லிகாமா வாங்க.
படிக்கிறேங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். அருள் பெருகு தனி விடுமின் வெகுளி வேட்கை நோய். நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ் கலையே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். முதல்ல சொன்ன அருட்பெருகு தனிக்கிழமை கோயிலை போய் சென்று அடைந்தார். இப்ப விடுமின் வேலையை நம்ம நிகழ்ச்சி முடிச்சு அந்த திருக்கோயிலை அடைக்கிட்டேன். நன்றி. வாழ்த்து சதானந்தன் ஐயா. வாங்க வாழ்த்து. சதானந்த ஐயா வாழ்த்து சொல்லுங்க. சம்பளம் மண்ணில் நல்ல வண்ணம் பணம் தரும் கல்வி தரும் நாடும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை. கண்ணில் நல்ல அக்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி. வசந்தி சங்கர் வாங்க வாழ்த்து படிங்க. வான்மியில் வளாது பெய்ய. இந்த படிக்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோர்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்கோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்கோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. சிவ ஜான்சி முருகன் வாங்க வாழ்த்து படிங்க. வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றிங்கய்யா. ஜான்சம்மா காலைல அனௌன்ஸ்மெண்ட் வரமாட்டேங்கிறாங்களா? அந்த நாடாவின் உதவியா? ஐயா 2 நாளா கொஞ்சம் வெளியூர் போயிட்டேங்கய்யா. வந்துடுறேன். நன்றி நன்றி. கொஞ்சம் திருமுறை தமிழ் வச்சு காலையில வந்து எங்களுக்கு எல்லாம் அனௌன்ஸ் போட்டுக்குப்பா. நல்லா இருக்குது உங்க குரல். அவருக்கு உதவியா இருக்கும்ல நடராஜ ஐயாவும். நாளையில இருந்து ப்ராப்பரா வந்துடுறேங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நம்ம அவருக்கு உதவி பண்ணவருக்கு அவங்க குரலே கேட்டவர் இருக்கும். நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி. செஞ்சீங்களா? முடிச்சுங்களா ஐயா? நடராஜா முடிச்சிடலாம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம்ம திருமுறை தமிழோசையில திருமந்திரம் படிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அதனால திருமூலர் சொன்ன அந்த வாழ்த்து கடைசி 3000 கடைசி பாட்டு அது. அதனால அந்த பாட்டையும் பாட பழகணும். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு 3000 பாட்டுல இன்னைக்கு ஒரு 30 பாடல் படிக்கிற புண்ணியம் கிடைச்சது. பெருமானுக்கு நன்றி சொல்வோம். அவன் அருளாலே அவன் தாழ்வனை. நன்றி நன்றி. வணக்கம்.
நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.